செங்கண் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு செய்தியை தங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன். இதுவரை சுமார் 40,000 பேர் பார்த்திருக்கின்றனர். ஆனால் 300 பேர் கூட இந்த ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவில்லை. ஆகவே உடனடியாக இந்த ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்கிறேன். இந்த தலைப்பு முதல் நாள் அன்றே விவாகரத்து என்கிற தலைப்பில் எனது கருத்தை உங்களிடம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறேன். திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. மாப்பிள்ளை வீட்டார் மனதிலும் மகிழ்ச்சி, பெண் வீட்டார் மனதிலும் மகிழ்ச்சி. வந்திருந்த நண்பர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினார்கள். கூடவே ஒருவருக்கொருவர் நலன் விசாரணை செய்து கொண்டார்கள். நல்லபடியாக முடிந்தது. அவர்கள் எல்லாம் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். சமுதாய வழக்கப்படி அன்று முதல் இரவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த சமயம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பெண் மணமகள் பால் சொம்பு ஏந்தி மணமகன் இருக்கும் அறைக்கு சென்றாள். மணமகன் புன்சிரிப்போடு அந்த பாலை வாங்குவதற்கு கை நீட்டினான். மணமகளும் கை நீட்டிக்கொண்டே சொன்னாள், நான் விரும்பிய நடிகர் படி அந்த நடிகரின் பெயரை சொல்லி நீங்கள் இருக்கிறீர்கள். நான் வெகு நாளாக அந்த நடிகரை விரும்பினேன். அதற்காக தவமும் இருந்தேன். அப்படியே நீங்களும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாலை கொடுக்கும் தருணத்தில் சொம்பு நழுவி கீழே விழுந்தது. கணீர் என்று சத்தமிட்டது. அந்த சத்தம் அந்த வீட்டில் இருந்தவர்களுடைய உறக்க நிலையை தூக்கி எறிந்து அவர்களை விழிப்படைய செய்தது, பயம் கொள்ள செய்தது. அவர்கள் கவனித்தார்கள், உள்ளே ஒரு பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது, வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவள் சொன்னாள், எனக்கு என் மனதில் இருப்பதை கூட சொல்ல உரிமை இல்லையா? நான் அக்காலத்து பெண் அல்ல, இக்கால நவீன பெண். நான் பெரியாரின் பேத்தி. பெண்ணுரிமை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். என் மனதில் உள்ளவனை பற்றி சொல்லக்கூட உரிமை இல்லையா என்று சீறினாள். அதற்கு அந்த மணமகன் சொன்னான், பெண்களுக்கு குறிப்பாக உனக்கு உன்னுடைய கருத்தை உன்னுடைய மனதில் உள்ள விஷயத்தை சொல்ல உரிமை இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதே சமயத்தில் என் கூட நீ படுத்திருக்கும் பொழுது அந்த நடிகரே படுத்திருக்கலாம் என்று நினைத்து நீ செயல்பட்டால் என் நிலைமை என்னவாகும், என் எதிர்காலம் என்னவாகும், என் மனநிலை என்னவாகும் என்று புலம்பினான். அதை கேட்ட அந்த மணப்பெண் கோபத்தில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து தான் இருந்த அறைக்கு சென்றாள். அங்கு சென்றவள் அவள் சும்மா இருக்கவில்லை. மறுபடியும் தான் சொன்னதையே திரும்பி சொன்னவள், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், நான் ரத்து செய்து விடுகிறேன், நான் என் விருப்பப்படி தான் வாழ்வேன். இப்படிப்பட்ட ஒரு ஆணிடம் இருந்து நான் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு தனக்குரிய சில பொருள்களை பையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளோடு இருந்த தோழியும் கூப்பிட்டு பார்த்தாள். அவள் கட்டுப்படவில்லை. விறுவிறு என்று தன் தகப்பனார் வீட்டுக்கு
சென்று விட்டாள். இந்த நிகழ்ச்சி அங்கு உள்ளவர்களின் மனதில் பெரிய வேதனையை ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இக்கால பெண்கள் இருக்கிறார்கள் என்கிற வேதனை சமுதாயத்தில் நிலவி வருகின்றன. ஒரு கட்டுப்பாடற்ற நிலை, அதனால் குடும்பத்தில் குழப்பம், சமுதாயத்தில் ஒரு விதமான குழப்பம், சீரழிவு போன்ற நிலைகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட பெண் தான் சீரழிவதை மட்டும் பார்க்காமல் தான் பிறந்த குடும்பத்தையும் சீரழிவுக்கு உள்ளாக்கி சமுதாயத்தையே ஒரு சீரழிவு பாதையில் நடத்தி செல்கிறாள். இப்படிப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக மிகவும் கொடுமையான சமுதாய பிற்போக்கு நிலை தலைவிரித்து ஆடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அமைதி இருக்காது, குடும்பத்தில் அமைதி இருக்காது, சமுதாயத்தில் அமைதி இருக்காது. ஆக மொத்தம் நாட்டில் அமைதி இல்லை என்கிற சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் சீரழிந்தால், சமுதாயம் சீரழிந்தால் நாடும் சீரழியும் என்பதை இக்கால பெண்கள், குறிப்பாக இந்த பெரியாரின் பேத்திகள் மனதில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.